ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தானா போட்டியில் ஜெயிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ எப்படி இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, நம்ம எப்பவும் போலயே வழக்கம் போல் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு மகாலிங்க சொல்லவும், இதை கெட்டதுமே புவனேஸ்வரி கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னையா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உண்மையை சொன்னால் தான் அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருமே அப்படின்னு மகாலிங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ பசுபதி சொல்கிறாங்க, சரிம்மா நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமே போயிடும். அப்போ அந்த ரகுராம் குடும்பத்தை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கவும், அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எப்படியாவது தானாக அந்த போட்டியில் தோற்க வச்சிடலாம், அதோட ரகுராமோட கௌரவம் எல்லாமே போயிடும் நினச்சேன். ஆனால் இப்படி நடந்து போச்சுதே. இந்த தானா இப்போ போட்டியில் ஜெயிச்சிட்டானா கதிரோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி தானே ரகுராம் கிட்ட கேட்க போகிறா. இப்போ அதை நம்ம நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அது கண்டிப்பாக நடக்க விடக்கூடாது, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா ரகுராம் தனா கிட்ட சொல்கிறாங்க, தனா நீ ஜெயிச்சிருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கவும் மாயா கதிர் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரிக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் பார்த்தாலும் அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தனா போட்டியில் ஜெயிச்சிட்டு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், ஜானகி பார்த்தோம்னா சாமி கிட்ட நின்று அவங்க கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. தனா போட்டியில் ஜெயிச்சிட்டா, எப்படியாவது இந்த விஷயத்தை வச்சு அவ அப்பா கிட்ட கேட்க போகிறது கதிரோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி தான். கண்டிப்பாக அவர் சம்மதிச்சிருவாரு எனக்கு தோணுது, அதனால என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரிக்கு மாயாவும் சீனும் அவங்களும் சீக்கிரமாக சேர்ந்து வாழணும், என் 2 பொண்ணுங்களும் சீக்கிரமாக அவங்களுடைய கணவரோட சேர்ந்து வாழ்கிறத தான் நான் பார்க்கணும். இத்தனை நாளும் என் 2 பொண்ணுங்களும் அவங்க புருஷனோட சேர்ந்து வாழாமல் இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போரும் கடவுளே, இன்னும் இல்லாத என் பொண்ணுங்க அவங்களுடைய புருஷமாரோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி அவங்க சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. அது நடக்கும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தானா வாழைச்சிட்டு ரகுராம் மாயா கதிரி எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ உடனே அவங்க ஆரத்தி தனாவுக்கு ஜானகி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடவும், தனாவை கெட்டி பிடிச்சி அவங்க ஜானகி முத்தம் கொடுக்குறாங்க. எனக்கு தெரியும்டா நீ ஜெயிச்சிருன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என் பொண்ணு ஜெயிச்சிருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும், அப்போ மாயா கிட்ட ஜானகி கேட்குறாங்க, மாயா நீ மட்டும் இல்லைன்னா புவனேஸ்வரி பண்ண வேலைக்கு கண்டிப்பாக தனாவால் ஜெயிச்சிருக்கவே முடியாது, ஒன்னால தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் தனாவை கூப்பிடவும், உடனே தனாவும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. தனா உனக்கு இப்போ என்ன வேணும்னு கேளுமா, அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேளு, அப்பா அதை தான் அப்படிங்கவும், உடனே தனா கதிரையும் மாயா ஜானையும் 3 வரையும் பார்க்குறாங்க. மற்றவங்க எல்லாருமே தனா என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்கவும், அப்போ தனா சொல்கிறாங்க, அப்பா நான் கேட்குறத நீங்கள் மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறப்பா அப்படிங்கும்போது, என்னடா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன், என் பொண்ணு எனக்கு எவ்வளோ பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்குறா, அப்படி இருக்கும்போது என் பொண்ணு ஆசைப்பட்டதை மட்டும் நான் வேண்டான்னு சொல்லிடுவேன்னா என்ன, நீ சொல்லு அப்படிங்கும்போது, அப்போ தனா சொல்கிறாங்க, அப்பா கதிரோட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, அது உங்களுடைய ஆசீர்வாதத்தோட அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சிவா மணி அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. பத்மா பார்வதியும் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சாரு இவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சாரு சொல்கிறாங்க, என்னத்தை இவ இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ பத்மா சொல்கிறாங்க, அதானே இவ அதுக்காகவே போட்டியில் ஜெயிச்சிருப்பா போலுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பத்மா சொல்கிறாங்க, என்ன தானே இப்படி கேட்டுட்டு இருக்கிற, அண்ணனுக்கு எது கோவம் வருமோ அதை நீ கேட்டுட்டு இருக்கிறியா என்ன, அண்ணனே ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ தான் அவர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு, அந்த சந்தோஷத்தில் நீ இதோட முடிச்சிருவ போலுக்கு, ஏதோ உனக்கு ஆசைப்பட்டபடி உனக்கு நகை வேணுமா, இல்லைன்னா ஏதாவது ட்ரெஸ் வேணுமா, எங்கேயாவது ஊருக்கு போகணுமா, வேற என்ன வேணும்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம்னா, நீ என்னன்னா அந்த கதிரோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நீ கேட்டுட்டு இருக்கிற, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லவும், உடனே தனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கல, இது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் உள்ள விஷயம், நான் எங்கள் அப்பாட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் எதுக்காக குறுக்க வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தனா சொல்லவும், பத்மா உடனே தனாவை பார்த்து எரிச்சலோடு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ பத்மாவை பார்த்து அவங்க பார்வதி கேட்குறாங்க, என்ன நீ உங்களை இப்படியே அவமானப்படுத்திட்ட அப்படிங்கும்போது, உடனே நானே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறேன், இதில் நீ வேறையா அப்படிங்கவும், அப்போ மணி சொல்கிறாங்க, இங்கே பாரு அப்பாவும் பொண்ணும் எதுவோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ எதுக்காக இப்போ குறுக்க போய் தலையிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் இவர் திட்டுறதுக்குன்னே வந்துருவார் பாரு அப்படின்னு பத்மா மணியை போட்டு திட்டிட்டு இருக்காவும், அப்போ சிவா நினைக்கிறாங்க, தனா நீ கேட்டது சரிதானம்மா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சித்தப்பா நான் கேட்குறது சரியான விஷயத்தை பற்றி தான் நான் கேட்குறேன், ஏன்னா கதிரை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன், கதிர் ரொம்பவே நல்லவருப்பா, நான் சொல்கிறது கேளுங்கப்பா, நீங்கள் ஆனால் நீங்கள் சம்மதம் இல்லாமல் கண்டிப்பாக நான் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான்ப்பா அப்படிங்கவும், உடனே ரகுராம் தனாவை பார்க்குறாங்க. அப்போ தனாட்ட கேட்குறாங்க, என்னம்மா நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீ இப்படி தான் கேட்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையம்மா அப்படின்னு சொல்லவும், எனக்கு எந்த விஷயம் பிடிக்காதோ ஆனால் அந்த விஷயத்தை பற்றி நீ கேட்டுட்டு இருக்கிறியே, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு
ரகுராம் சொல்லவும் இதை கெட்டதுமே தனா ஜானகி மாயா அவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பத்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாத்தியா தனா வந்து வேற என்ன கேட்டாலும் எங்க அண்ணன் கொடுத்துருப்பாரு, ஆனா இந்த ஒரு விஷயத்துல தனா வந்து கேட்டதை அவர் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டா இருப்பாரு, அங்க நின்னுட்டாரு எங்க அண்ணன் அப்படின்னு பத்மா சொல்லவும் இதை கேட்டு பார்வதியும் சாருவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப மாயாவும் ஜானகியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா எப்படியாவது அவர் ஒத்துப்பாரு, தனா போட்டியில ஜெயிச்சு ஆசைப்பட்டாலும் நான் தார அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இதை மட்டும் அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, எப்படியும் ஒத்துப்பாருன்னு சொல்லிலாம் நம்ம நினைச்சோம் அப்படின்னு 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜானகி வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க, என்னங்க நம்ம பொண்ணு ஆசைப்பட்டதுல என்னங்க தப்பு இருக்குது, அவ புருஷனோட சேர்ந்து வாழறதுக்கு தானே ஆசைப்பட்டா, அதையே நீங்க இன்னும் தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறீங்க. கதிர் ரொம்பவே நல்லவங்க, அவன் எந்த தப்புமே செய்யாதவங்க, அதை கண்டிப்பா நீங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் சொல்றாங்க, அங்க பாரு நீ என்ற வந்து எதுவுமே அவனை பத்தி நீ பேசிட்டு இருக்காத, அதை நான் கேட்கறது கூட விரும்பல, உண்மையை சொல்ல போனா அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, ஆனா உனக்காக தான் நான் இதெல்லாம் விட்டு வச்சிருக்கிறேன், ஆனா அவன் எப்பனாலும் சரிதான் என் பொண்ணை விட்டு போகணும், அதுதான் நான் முடிவெடுத்து வச்சிருக்கேனே தவிர அவனோட சேர்ந்து வாழறதுக்கு நான் ஒருபோதும் நான் வந்து சம்மதம் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு ரகுராம் சொல்லவும் இதை கேட்டதுமே தானா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயா ஓடி வராங்க, பெரியப்பா கதிர் ரொம்பவே நல்லவன் பெரியப்பா, நான் சொல்றது கேளுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு இந்த விஷயத்துல நீ தேடாத, இதுக்கு காரணமே நீதான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க அந்த கார்த்தி நல்லவல்லன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுதுல, இப்போ மாதிரி நீங்கள் வந்து தனாவையும் கதிரையும் சேர்த்து வைங்கல, அந்த கார்த்தி நல்லவன் கிடையாதுங்க, அவனை பற்றி நம்மகிட்ட விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படிலாம் பேச மாட்டீங்க அப்படிங்கவும் உடனே வந்து ரகுராம் வந்து ஜானகி பார்க்குறாங்க, மாயா ஓடி வராங்க, பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஏன்னா வந்து கார்த்திகிட்ட வந்து தனாவோட வீடியோ விஷயத்தை வந்து பெரியம்மா சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஜானகி தடுக்கிறதுக்காக ஓடி வராங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க தனா வந்து பயத்தோடு இருந்துட்டு இருக்க, ஐயோ அம்மா அந்த விஷயத்த சொல்லிட போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் கேட்குறாங்க, கார்த்தி பத்தின ஏதோ ஒரு விஷயமா, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மாயா வந்து சொல்றாங்க, பெரியம்மா நீங்க அவசரப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லவும் ஜானகி சொல்றாங்க, என்ன மாயா இதுக்கு பிறகு நம்ம எதுக்காக அமைதியா இருக்கணும், நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடலாம், அப்பதான் கார்த்தியை பத்தின உண்மையான சுயரூபம் தெரிஞ்சு அவரு தனாவையும் கதிரையும் சேர்த்து வைப்பார் மாயா, இன்னுமே என்ன தடுக்காது அப்படின்னு ஜானகி வந்து ஆவேசத்தோட அவங்க வந்து இந்த உண்மையை போட்டு உடைக்கிறதுக்காக வராங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.